ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். இப்போ நம்ம பேங்க் பற்றி பார்க்க போகிறோம். பேங்க் மண்டே மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு நம்ம சார்ட் வச்சு பார்க்க போகிறோம். இப்போ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 60,555, ஹை வந்து 60,559. இப்போ ஓப்பன்லேருந்து ஒரு 4 பாயிண்ட் தான் மேலே ரேலியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கி 300 பாயிண்ட் கீழே தான் 4 பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கு வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா நமக்கு லோ வந்து 60,032. கரண்ட்லி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுருக்குது 60,167. இப்போ நம்ம ஆப்ஷன் செயினை ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த மணி ஆப்ஷன் கான்ட்ராக்டில் உள்ள கால் அண்ட் புட்டை எடுக்கிறோம். லாஸ்ட் ட்ரேடிங்கில் உள்ளதை பார்த்தோன்னா நமக்கு கால் ஆப்ஷன்ஸ் 345, புட் ஆப்ஷன்ஸ் 305, டோட்டலாக ஒரு 650 பாயிண்ட்ஸ் நமக்கு ரேலி இருக்கிற மாதிரி காமிக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு எடுக்க போகிறோம். இப்போது அப்படி பார்க்க போனோன்னா நமக்கு இம்மீடியட்லியாக வந்து சப்போர்ட் ஒன்றா இருக்க போகிறது 59,795. சாரி, சப்போர்ட் 2வாக இருக்க போகிறது 59,450. இப்போது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்க போகிறது நமக்கு 60,445. ரெசிஸ்டன்ஸ் 2வாக இருக்க போகிறது 60,750. இதை சப்போர்ட் எல்லாத்தையுமே நம்ம க்ரீன் கலரில் மார்க் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணுறோம். ஏன்னா நம்மளோட புரிதலுக்காக. ஏன்னா அப்போ தான் அங்கேருந்து நமக்கு ரிவர்ஸ் எடுத்தால் கீழே இறங்கும் மார்க்கெட். அதை கனெக்ட் பண்ணி நம்ம ரெட் கலரில் மார்க் பண்ணுறோம். கீழேருந்து சப்போர்ட் எடுத்தால் நம்ம க்ரீன் கலரில், அதாவது கால் சைட் போகணுங்கிற ஐடியாக்காக க்ரீன் கலரில் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். இது ரெண்டுக்கும் நமக்கு மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 60,120 வருது. இப்போ 60,120 நம்ம ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கால்குலேஷன் கரெக்டாக தெளிவாக வந்துடும். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும், ஓப்பனை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நம்ம மிட் பாயிண்ட் மேலே இது எல்லாத்துக்கும் மேலே இருந்ததுன்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் கால் சைட் மூவ்மெண்ட் இருக்க போகுது. இல்லை அதுக்கும் கீழே இருந்ததுன்னா புட் சைட்ஸ் மூவ்மெண்ட் இருக்க போகுது. அந்த நம்ம சார்ட்டை பார்க்குறதே வந்து நம்ம எந்த இடத்துல நம்ம கரெக்டாக எடுக்கணும், அதை ப்ரீமியம் சீப்பாக வாங்கணும். இருக்கிற ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியத்தை ரொம்ப சீப்பாக வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டே நம்ம பார்க்குறோம். மற்றபடி பாக்கி நம்ம அனலைஸ் ஃபுல்லாக கால்குலேஷனில் தான் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்க போகுது அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சார்ட்டை பார்க்குறது என்னென்னா ப்ரீமியம் கம்மியாக எடுக்கணும். அதுக்காக தான் அந்த சார்ட்டை பார்த்து நம்ம இது பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபர்தராக அப்டேட் ஆகும். நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகே, நன்றி, வணக்கம்.